திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த, அதுவும் நம்மளுடைய இளைஞர்களுக்காக, அவங்களுடைய ஒரு உற்சாகத்திற்காக ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னங்கிறத சொல்லிடுறேன். அதாவது இதுவரைக்கும் திரைப்படங்கள் அப்படிங்கிறது தியேட்டர்ல வரும்போது எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஒரு காலகட்டத்தில் அந்த திரைப்படங்கள்லாம் தொலைக்காட்சியில பார்த்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் அவங்கவுங்க மொபைல் ஃபோன்ல, ஓடிடி தளத்துல, யூடியூப்ல இப்படி பார்த்து என்ஜாய் பண்ணோம். இப்படி அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் நல்ல திரைப்படங்கள் அப்படிங்கிறது அந்த கான்டென்ட் என்ன மாதிரியான கதை, எது மாதிரியான திரைக்கதை, எப்படி வசனம் இருக்கு, எந்த அளவுக்கு அந்த படத்துடைய மேக்கிங் இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அந்த வகையில் நம்ம ஏராளமான படங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் டயலாகே இல்லாமல் வெறும் ஊம படமாக வந்துட்டு இருந்தது. அதுக்கு பிறகு பேசும் படம் வந்தது. அந்த பேசும் படம் வந்ததுக்கப்புறம் பாடல்கள் தான் ஒரு காலத்தில் திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு இடம் பிடிச்சது. அது எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவருடைய பீரியடில் பி.யு. சின்னப்பா, இந்த மாதிரி கிட்டப்பா, இந்த மாதிரி அந்த பீரியட் தான் அந்த வெறும் பாடல்கள் தான். டி.ஆர். மகாலிங்கம், நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்படி இருந்த காலகட்டங்கள்லேருந்து ஒரு சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, பாடல்கள் நிறையா இருக்குது, ஆனால் இப்போது ட்ரெண்டு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு. அந்த ட்ரெண்டு மாறுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனங்கள். படங்கள்னால் வசனம் இருக்கணும். வசனத்திலே சொல்லிக்கலாம். ஹீரோவுக்கு பாட தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது ட்ராமாலேருந்து சினிமா வந்ததுனால இல்லை, அந்த ஹீரோவுக்கு பாட தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வசனம் பேசினா நல்லாயிருக்கும், அப்புறம் டப்பிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுனா மாறிட்டே இருக்குது. அந்த வசனம்னு சொல்லும்பொழுது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம்ஜிஆர், இப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் வராங்க. நிறைய நடிகர்கள், அதாவது எஸ்.வி. ரங்கராவ் இருக்கணும், சகஸ்ரநாமம் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்பியார் அவர்கள் சொல்லலாம். இந்த மாதிரி பழைய நடிகர்கள் உங்களுக்கே தெரிஞ்ச ஜெமினி கணேசன் இருக்குது, எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள், இந்த மாதிரி கல்யாணகுமார் அவர்கள், இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏராளமான திரைப்படங்கள். அதுலேயும் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர், அவர் வசனம் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் பாட்டான் அப்படியே டயலாகில் புரண்டு புரண்டு ஊறி எடுக்கும். அப்படி இருக்கும், எல்லாமே டயலாக் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு நல்ல புரட்சிகரமான வசனங்கள் அப்படின்னா நமது டாக்டர் கலைஞர் அவர்கள், அவருடைய வசனத்தில் ஏராளமான திரைப்படங்கள் பார்த்துருப்போம். அந்த மாதிரி வந்துட்டு இருக்க காலகட்டங்களில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசனம் மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் ஃபிலிம், கதை, கமர்ஷியல், ஃபைட்டு, பாட்டு, டான்ஸு அப்படின்னு ஸ்டுடியோவில் இருந்த சினிமா கலாச்சாரம் அப்படியே ஒரு 75, 76 அதுலேருந்து மாறுது. அது எப்படின்னா அவுட்டோருக்கு மாறுது. இந்த அவுட்டோருக்கு மாறுது அப்படின்னு சொல்லும்பொழுது அது கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர் படங்களுக்கு மாறும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி இயக்குனர் பாரதிராஜா அவர்களை சொல்லுவாங்க, கம்ப்ளீட்டாக ஸ்டுடியோலே இல்லாமல் அப்படியே எல்லாத்தையும் அவுட்டோரில் ஃபுல்லாக எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி. அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்டு சேஞ்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வராரு, இசைஞானி இளையராஜா அவர்கள் வராரு. எல்லாமே ட்ரெண்ட் அப்படியே மாறுது. பாடல்கள் எல்லாம் அது வரைக்கும் ரொம்ப சங்கீத நயத்தோடு இருந்த இசைத்துறை, அதாவது சங்கீதமும் சாஸ்திரிய சங்கீதமும் ரொம்ப கர்நாடிக் மியூசிக்கோட கலந்து தான் எல்லா பாட்டுமே இருக்கணும். கே.வி. மகாதேவன் அவர்கள் இருந்தார். அந்த பாட்டு அதுக்கப்புறம் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். மெல்லிசை அப்படின்னு மாற்றினார். கொஞ்சம் கர்நாடக சங்கீதமும் ஜனரஞ்சகமான இசையும் அப்படின்னு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். அதுக்கப்புறம் இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்தபோது என்னென்னா பாமரனும் பாடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த சினிமா மாறிட்டு இருக்கு. அப்படி மாறும்பொழுது அப்படியே படங்கள்லாம் வித்தியாசமாக வர ஆரம்பிக்குது. அங்கே தான் நமது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ட்ரி வராங்க, இளைய திலகம் பிரபு வராரு, நவரச நாயகன் கார்த்திக் வராரு. இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் வராரு. அதுக்கப்புறம் நிறைய ஹீரோஸ், சிவகுமார் சார் வராரு. இந்த மாதிரி நிறைய படங்கள், மோகன், எல்லாருமே படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த படங்கள்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்தப்போ தான் கரெக்டாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது அந்த காலகட்டத்தில் தான் ஃபில்ம் இன்ஸ்டியூட், அதாவது அந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுல நான் இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நமது இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் அந்த காலத்திலே கோல்டு மெடல் வாங்கினவராம். அவர் தான் சொன்னார், அந்த காலத்திலே கோல்டு மெடல் வாங்கினவர் பாலு மகேந்திரா அப்படின்னு சொல்லி. அவரும் மகேந்திரனும் இருந்து, மகேந்திரன் ஒரு இடத்துல உதவி இயக்குனராக இருந்த போதும், இவர் ஒரு இசைக்கு உதவியாக இருந்த போதும் இசைஞானி இளையராஜா அவர்கள் 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கிராஸ் பண்ணாராம். அவர் பாலு மகேந்திரா யார்ப்பா அவர் அப்படின்னு, அவரு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் கோல்டு மெடல்ப்பா அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு அறிமுகம். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, சினிமா நாடகங்கள்லேருந்து அப்படியே சினிமா அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு உதவி இயக்குனராக இருந்து உதவி புரிந்து அப்படியே வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் படித்து முடித்து வரணும், அதை சரிவர படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து வந்த ஒரு ஜென்ரேஷன். அதுக்கு முன்னாடி நிறைய படிச்சிருக்காங்க. பட் இருந்தால் அதுலேருந்து வந்த ஒரு இதுனா பாலு மகேந்திரா சார் அப்படின்னு.
அந்த சமயத்தில் அப்படியே ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஆபாவானன், அரவிந்த்ராஜ் இவங்கெல்லாம் அப்படியே வந்துட்டே இருக்கும்பொழுது இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஜனரஞ்சக சினிமாவில் இப்படிப்பட்ட ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபிலிம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, அப்போல்லாம் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கும் பொழுதே வந்து குறும்படம், இப்போ தான் நான் விஷயத்துக்கே வரேன், குறும்படம் இயக்குவது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஆபாவானன் அவர்கள் வந்து ஒரு குறும்படம் இயக்குறார். அந்த குறும்படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பெரிய நடிகர்களை வச்சு எடுக்கணும் அப்படிங்கும்போது தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு அற்புதமான வாய்ப்பு தராரு. ஊமை விழிகள் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒவ்வொரு காட்சி அமைப்பும் அப்படி இருக்கும். அதை பற்றி நான் இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள்ட்ட கேட்டபோது அவர் சொன்னார், ஒவ்வொரு 10 நிமிஷமும் எங்களுக்கு திரைப்படம் தான் அப்படின்னாரு. அது எனக்கு டக்குன்னு அப்படி ஷார்ப்பாயிருச்சு. ஆமாம் இல்லை, எவ்ரி 10 மினிட்ஸ் அந்த படத்தில் வந்து நம்ம கண் பார்வையை திருப்ப முடியாதபடி இருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு கலைஞராக இருப்பார். நம்பி கொடுக்கணும். புதுசாக ஒருத்தவங்க படிச்சுட்டு மட்டும் வராங்க, பெரிய அனுபவசாலிகள் கிடையாது, அவங்க எடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது நம்பி கொடுக்கணும். அப்போது ஒரு காலகட்டத்தில் அப்படியே வந்து நிறைய படங்கள், வித்தியாசமான திரைப்படங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. மேக்கிங்னாங்க, வேற மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அதில் வந்து இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் வந்து முதல்ல திரைப்படம் எடுக்கும் பொழுது, யாருக்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா, இல்லை ஒரு பண்ணிவிடுவேன், நான் கதை தெரியும் அப்படின்னப்போ, முதல் படத்துக்கு ஹெல்ப் பண்ணது பாலு மகேந்திரா அவர்கள் தான். அவர் தான் கேமராமேன். அவர் படித்தவர். இவர் என்ன சொல்கிறாரோ அதை எடுத்து தரக்கூடிய நபர் அவர். அப்போ கல்வி அறிவு திரைப்படத்திற்கு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். அவங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷைன் ஆகும். அப்புறம் அவர்கிட்டேருந்து வந்த இயக்குனர்கள் யாரான்னு உங்களுக்கே தெரியும். அவருடைய பட்டறையிலேருந்து தயாரானது, பாலுமேந்திராவுடைய பட்டறையிலேருந்து தயாரான இயக்குனர் பாலா, சீனு ராமசாமி, அப்புறம் வெற்றிமாறன் அவர்கள், இது மாதிரி வரிசையாக சொல்லலாம், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து தொலைக்காட்சியில் நாளைய இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வருது. அந்த நிகழ்ச்சியில் குறும்படம் இயக்குங்க, அந்த குறும்படம் இயக்கிறது மூலியமா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஏகப்பட்ட பேர் அதில் குறும்படம் இயக்குறாங்க. அந்த குறும்படம் இயக்கி அந்த குறும்படத்தை அந்த குரூப்ல இருந்து வந்தது தான் நளன் குமாரசாமி, கார்த்திக் சுப்பாராஜ், பாபி சிம்மா நடிகர், விஜய் சேதுபதி, மணிகண்டன், இவங்க எல்லாரும் அதுலேருந்து வராங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி படங்கள் பண்ணுறாங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ விஷயத்துக்கு வரேன். குறும்படம் ஒரு கான்செப்ட் சொல்லிட்டேன். இளைஞர்களுக்கு இந்த குறும்படம் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய, அதாவது விஸ்காம் படித்த பசங்களும் சரி, இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறேன், நான் வேற ஒன்று படிச்சிருக்கேன், ஸ்கூல் படிக்கிறேன், எதுவாக இருந்தாலும் அந்த படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. தனக்கு தெரிந்த கதையை விஷுவலாக சொல்லணும். அப்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, ஆமாம் இல்லை, ஒரு செட்டில் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நாளைக்கு இப்படிப்பட்ட இயக்குனர்கள் வந்தாங்க, நல்ல நடிகர்கள் வந்தாங்க. ஏன் மறுபடியும் இந்த ஒரு 15 வருடங்கள் கழித்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நமது பசங்களுக்காக, பெண்களுக்காக, இப்போல்லாம் பெண்கள் நிறைய பேர் இன்வால்வ் ஆகிறாங்க, அந்த மாணவ மாணவிகளுக்காக அவங்க எல்லாரும் இந்த மாதிரி குறும்படம் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறப்ப இதை ஏன் ஒரு ஃபெஸ்டிவலாக, ஒரு கான்டெஸ்ட்டாக வைக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதுக்காகத்தான் முதல் முயற்சி, திரைக்குறள் யூடியூப் சேனலுடைய முதல் முயற்சி ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்டுடைய பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். இந்த கான்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் உங்களுடைய குறும்படத்தை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் விரைவில் இந்த வீடியோ முடிஞ்சோடனே உங்களுக்கு எல்லாமே வரும். அந்த குறும்படத்தை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த குறும்படத்தை அனுப்பி வச்சிங்கன்னா அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு பெரிய ஜூரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த ஜூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள், அதற்கு பிறகு இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள், மேலும் சில இயக்குனர்கள் பேசிகிட்டு இருக்கோம். இது இன்னும் காலப்போக்கில் அவங்க யாராங்கிறதையும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்படி அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை செலக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸ், நீங்கள் எல்லாரும் உற்சாகப்படுற லெவலுக்கு, நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினர் வராங்க. அவரும் இது போன்ற திரைப்படங்கள்லாம் இயக்கி இன்னைக்கு ஒரு நல்ல நடிகனாக அப்படி வந்துட்டு இருக்காரு. அவர் யாருங்கிறதையும் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். நிறைய வரப்போகிறாங்க, நிறைய திரை நட்சத்திரங்கள் இதில் கலந்துக்க போகிறாங்க. டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி இதை வந்து நம்ம ஃபைனலாக ஒரு கான்டெஸ்ட்டை அன்னைக்கு தான் வந்து அந்த விழா வைக்கலான் இருக்கோம். அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அந்த சமயத்தில் இப்போ நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் பங்கு பெறணும்னா உங்களுடைய குறும்படங்களை நீ அனுப்பி வைக்கணும். உங்கள் குறும்படங்கள் 20 நிமிடத்திற்கு மேலே இருக்கக்கூடவே கூடாது. 20 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கலாம். இப்போ குறும்படம் எப்படி எடுக்கிறது சார், நான் எடுத்தேன் சார், ரெடி சார் அப்படின்னா ஒரு சின்ன ஹிண்ட்டும் கொடுத்துட்றேன். 20 நிமிஷத்தில் ஒரு கதை இருக்கணும். அந்த 20 நிமிஷத்தில் ஒரு ஓப்பனிங் இருக்கணும், ஒரு எண்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அது ஒரு சின்ன ஒரு அந்த கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷன், என்ன மாதிரி கேரக்டர்னு தெரியணும். அதுக்கப்புறம் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கணும்.
அந்த கான்ஃப்ளிக்டில் எப்படி அது வருது. அதாவது கிட்டத்தட்ட பெரிய படத்தை அப்படியே சுருக்கின மாதிரி அதுக்கு ஒரு இன்டர்வல் ஒரு இதுன்னு சொன்னால், இது நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஐடியாவுக்கு என்ன ஜானரில் வேணாலும் நீங்கள் படம் எடுக்கலாம். அந்த படத்தை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த படத்தை அனுப்புவதற்கான முறையும் நீங்கள் வந்து அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணணும், உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கான ஒரு என்ட்ரி ஃபீ இருக்குது. அதுக்கான பரிசுகளும் பெரிய பரிசுகள் உங்களுக்காக காத்திருக்கு. பெரிய பெரிய இயக்குநர்களும் நடிகர்களும் வரப்போகிறாங்க. உங்களுக்காக ஒரு அற்புதமான வாய்ப்பு காத்திருக்கு. ரொம்ப தரமான நல்ல திரைப்படங்களை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய திறமையை முழுசாக காட்டிட்டீங்கன்னா, நீங்கள் விரைவில் ஒரு பெரிய இயக்குனராக வெள்ளித்திரையில் வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்திருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா வரக்கூடிய அந்த நடிகர்கள், இயக்குனர்கள், சீஃப் கெஸ்ட் எல்லாருமே திரைத்துறையை சார்ந்த ஒரு முக்கியமான நபர்கள்லாம் வரப்போகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுடைய திறமையை காட்டுங்க. உங்களுடைய திறமையை காட்டி அந்த திறமையிலிருந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அந்த கான்டெஸ்ட்டையும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஒரு நேர்த்தியாகவும் எல்லாரும் பார்த்து எல்லா இளைஞர்களும் சந்தோஷப்படுற மாதிரி நடத்தணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருவீங்க அப்படிங்கிற நம்புகிறோம். ஸோ மறக்காதீங்க, திரைக்குறள் எடுக்கும் முதல் முயற்சி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃபைனலாக டிசம்பர் 14ஆம் தேதி இந்த விழாவில் யார் இதில் வின் பண்ண போகிறா, யார் சிறந்த நடிகர்கள், சிறந்த இயக்குனர்கள் யார், சிறந்த இசையமைப்பாளர்கள் யார் இப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? நான் ஏன் இசையமைப்பாளர்கள் நடிகர்கள்லாம் சொன்னேன்னா 2 பேர் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நான் வந்து யாரையுமே இதில் வந்து மேலே கீழன்னு கூட பார்க்க போகிறதில்ல. 2 பேர் ஆச்சரியத்தில் ஆழ்த்திட்டாங்கன்னா 2 பேருமே வின்னர். அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சொல்கிறது தரோம். ஆனால் சிறந்த திரைப்படம் அப்படிங்கிறது 1, 2, 3ன்னு 3 பரிசு தான் வச்சுருக்கோம். கலைஞர்களுக்கான அவங்களுக்கான ஒரு மரியாதை கண்டிப்பாக செய்யப்படும். அவங்கள வந்து ஷோகேஸ் பண்ணி காமிக்கணும்னு ஆசைப்படுறோம். இதுதான் வந்து நான் சொல்ல வர விஷயம். மறந்துடாதீங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்கான போஸ்டர்ஸ் சைடில் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நமது திரைக்குறள் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபேஸ்புக் பக்கத்தையும், அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு தனி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது. அந்த பேஜ்லேயும் வருது. நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும், உங்களுடைய மேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணலாம், அதை நீங்கள் டேக் பண்ணலாம். நாங்கள் அதை பார்ப்போம். நீங்கள் வந்து பார்த்து இதை வந்து ஒரு பெரிய விழாவாக நீங்கள் கொண்டாடணும். உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு திரைக்குறளில் இதுவரைக்கும் நடந்த ஒரு குறும்பட போட்டியில் இப்படி நடத்தியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் அப்படி நடத்தணும்னு பார்க்குறேன். அதாவது ரொம்ப பிரம்மாண்டமாகவும் நிறைய திரைக்கலைஞர்களை கூப்பிட்டு நடத்தணும்னு பார்க்குறோம். அதுக்கான ஒத்துழைப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் இதில் வந்து நிறையா சப்மிட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து முதல்ல விஷயமே. அதனால் நீங்கள் வந்து நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசை. ஒரு யங் டேரக்டர்ஸை, யங் மியூசிக் டைரக்டரை, யங் ஆக்ட்ரஸை, காமெடியனை, ஒரு கேமராமேனை, எடிட்டரை, சவுண்ட் இன்ஜினியரை, இவங்க எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆர்வத்தோடு நான் காத்திருக்கேன். மக்களும் காத்திருக்காங்க. இந்த ஆண்டு நீங்கள் குறும்படம் இயக்கிற மாதிரி அடுத்த ஆண்டே நீங்கள் வெள்ளித்திரையில் படத்தை இயக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. மறக்காமல் இந்த கான்டெஸ்ட்டில் பங்கு பெறுங்க, பரிசுகளை வெல்லுங்க.